பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 11ஆம் தேதி குஜராத்தில் உள்ள ஜோதிர்லிங்க கோவில்களுள் முதலாவது ஸ்தலமான சோம்நாத் கோவிலுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக தனது சமூக வலைதளத்தில் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளான சோம்நாத் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தனது முதல் தாக்குதலை எதிர்கொண்டது குறித்து பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். நாளை மறுநாள் தொடங்கி 11ஆம் தேதி வரை சோம்நாத் கோவில் திருவிழாவில் பல்வேறு ஆன்மீக மற்றும் சமூக நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான விசாரணையை நடத்தி முடிக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முறையான விசாரணை நடத்தாமல் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கினால் பாதிப்பு ஏற்படும் என கூறி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பாசார் தேசிய நெடுஞ்சாலை அருகே தேமுதிக மாநில உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெறும் இடத்தில் மாநாட்டு பணிகள் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் ஆய்வு செய்த போது தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் மற்றும் நடிகர் சண்முக பாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை கள ஆய்வு மேற்கொள்கிறார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ள அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கவுள்ளார். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் ஊரக வேலையை 125 நாளாக உயர்த்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற கட்சி பொதுக்குழுவில் பேசிய அவர் தமிழகத்தில் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலைதான் ஏற்படும் என்று கூறினார். விலையில்லா மடிக்கணினியை மாணவர்கள் படம் பார்க்கவும் கேம் விளையாடவும் மட்டுமே பயன்படுத்தக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்களும் வெற்றி பெற்று வாருங்கள், நாங்களும் வெற்றி பெற்று வருகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பனிப்பொழிவுடன் குளிர்காலம் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். சாலைகள், பூங்காக்கள் அனைத்தும் வெண்பனி போர்த்தியது போல் காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்கள் பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஈரானில் பொருளாதார மேம்பாடு, வளர்ச்சி உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் 9வது நாளாக நீடிக்கிறது. போராட்டத்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்டங்கள் நடைபெறும் இடங்களை இந்தியர்கள் தவிர்க்குமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் வலைதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களை உன்னிப்பாக கண்காணிக்கவும் இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி கலவர வழக்கில் சுமார் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் உமர் காலித் மற்றும் ஷர்ஜுல் இமாமுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SIR படிவத்தில் தவறான தகவல்களை அளித்தது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. விஜய் ஹசாரே டிராபியில் விளையாடி வரும் ஷமி நேற்று விசாரணைக்கு செல்ல முடியாததால் வருகிற 9 முதல் 11ஆம் தேதி வரை அடுத்த விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 35,000 ரூபாய் பணம் மற்றும் பழுது பார்க்க வைத்திருந்த 5 செல்போன்களையும் மர்ம நபர் திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அருகிலிருந்த மற்றொரு கடையில் திருட முயன்றபோது பூட்டை உடைக்க முடியாததால் அவர் தப்பி ஓடியுள்ளார். இந்நிலையில் போலீசார் CCTV காட்சியை வைத்து விசாரித்து வருகின்றனர்.
திருவையாற்றில் நடைபெறும் தியாகராஜர் 179வது ஆண்டு ஆராதனை விழாவை முன்னிட்டு ஜனவரி 7ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு மாற்றாக ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் பாணாதுறையில் கடனை திருப்பி செலுத்தாததால் கடன் வாங்கிய நபரின் மகனை வெட்டி கொலை செய்த வழக்கில் கடன் கொடுத்தவர்கள் உட்பட 5 பேருக்கு கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. சிவசுப்பிரமணியன் என்பவர் செந்தில் பாலகுரு ஆகியோரிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் முழுமையாக கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு செந்தில் மற்றும் பாலகுருவின் நண்பர்கள் சிவசுப்பிரமணியனின் மகன் அருணை வெட்டி கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பத்தில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த சினிமா நடிகை கௌதமியை ரசிகர்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு போலீசார் அவரை பாதுகாப்பாக காருக்கு அழைத்து சென்றனர். இருப்பினும் காரையும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் கடந்த 10 நாட்களில் பக்தர்கள் 91 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 113 கிராம் தங்கமும் 2422 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள இருசு மண்டலா கிராமத்தில் ONGC எரிவாயு குழாய் உடைந்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்த மக்கள் உடனடியாக ONGC மற்றும் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பயங்கர சத்தத்துடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தீயை அணைப்பதற்கு கூடுதல் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.